சரி சரி, ஓகே ஓகே. ஓகே ஓகே. நாங்க 2 பேருமே வரோம்டி. ஆமாண்டி, டிக்கெட்லாம் கூட பரவாயில்ல, பிளாக்ல வாங்கிக்கலாம்டி, டிக்கெட் கிடைக்கும்டி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லடி. வர வாரம் வெள்ளிக்கிழமை இந்த பரிசுத்த மேரியும் பியூலாவும் வர சொல்லி ஒரே தொல்லை போன் பண்ணி, நான் அது அடுத்த வாரம் போய்க்கலாம். வர வாரம் நம்ம ஜாலியா சினிமாக்கு நல்ல பார்லர் போலாம், பார்லர் கூட்டிட்டு போ. ஓகே, தாண்டி பரிசுத்த மேரி வாழ்க்கையில பரிசுத்தமே இல்லடி. சிஸ்டர் எனக்கும் போன் பண்ணாங்க சிஸ்டர், வா வான்னு எந்த நேரமும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. எந்த நேரமும் சர்ச்சு தான். அவளுங்களுக்கு வேற வேலை இல்ல, நம்ம போலாண்டி, ஜாலியா என்ஜாய் பண்ணலாண்டி. எதுக்கடி சர்ச்சுக்கெல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணி அங்க போனா என்னடி இருக்கு, அங்க ஒண்ணும் இல்லடி, நம்ம ஜாலியா போலான்னு. ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை வருது இல்ல, நான் ஒண்ணு கேட்கட்டுமா? ரெடி சொல்லுடி. அந்த பியூட்டி பார்லர் சொன்னோமே, நீயும் வரியா? ஃபேஷியல் பண்ணா என்ன மாதிரி பேர் ஆயிரலாண்டி. எனக்கும் ஆசையா இருக்குடி, நான் வரேன்டி. கூட்டிட்டு போறேன், கூட்டிட்டு போடி. நான் அழகா இருக்கணும்டி, கிறிஸ்துமஸ் வேற வருது, அழகா போனோம். நம்ம அழகா இருந்தா தானே 4 பேர் நம்ம பார்ப்பாங்க. கரெக்டா சொல்லடி. சரிடி, வர வாரம் பார்க்கலாம், என்ன மறந்துடாத. ஓகே, ring 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 ring. ஹலோ சிஸ்டர், பிரைஸ் லார்ட். ஹலோ கிளாரா சிஸ்டர், பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். சிஸ்டர், நமக்கு கொஞ்சம் போய் நம்ம பிரேயர் பண்ணலாம் சிஸ்டர். இன்னைக்கு டைம் இருக்கு, நான் வீட்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் சிஸ்டர், ஃப்ரீயா இருக்கேன். சரி, கொஞ்சம் வர முடியுங்களா? கூட இருக்க சிஸ்டரையும் கேளுங்க, வர ஃபோன் பண்ணி விசாரிங்க. அவங்களுக்கும் டைம் இருந்துச்சுன்னா நம்ம போலாம். வீட்ல மாமியார் வயசான வந்திருக்காங்க சிஸ்டர், நான் அவங்களை கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கு. நான் கவனிச்சுட்டு நான் வள்ளி சிஸ்டர் போன் பண்ணிட்டு அவங்களையும் கூட்டிட்டு வரேன். ஓகே சிஸ்டர், ஓகே சிஸ்டர், ஓகே. கிளாரா சிஸ்டர் வந்துட்டீங்களா? வாங்க. ஹாய் சிஸ்டர். ஹாய் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நீங்க சரிங்க சிஸ்டர், வேலையெல்லாம் முடிச்சாச்சா? பிரேயர் பண்ணலாமா சிஸ்டர்? ஓகே சிஸ்டர், ஓகே ஓகே. பண்றாங்க இவளுங்க, இவளுக்குதான் பரிசுத்தவாத மாதிரி பண்ணிட்டு இருக்காளுங்கடி. ஜெயா பாரு, இங்க பாரு ஜபம், நம்ம எல்லாம் ஜபம் பண்ணாத மாதிரி, நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு போவாத மாதிரி, இவளுங்க மாத்திரம் எப்ப பாரு சர்ச்சிலே வந்து இருக்கிறாளுங்கடி. நல்லப்பற தாங்க முடியலடி. அல்லேலியா கூட்டண்டி, நான் சொன்னேன்ல அன்னைக்கு, ஒரு அல்லேலியா கூட்டம் இருக்கு. இவங்க அலப்பற தாங்க முடியல, அதனால தாண்டி நான் சர்ச்சு பக்கமே வரல. என்னமோ இவளுங்க மட்டும்தான் ஜெபிக்கிறாளுங்க, பக்திவானு பரிசுத்தம், இவளுங்க மட்டும்தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காளுங்கடி, தாங்க முடியல. ஹாய் சிஸ்டர். ஹாய் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? பிரைஸ் லார்ட். நல்லா போகுது சிஸ்டர், பார்க்கவே முடியல சிஸ்டர். வாரம் நாங்க வரோம், நீங்க எங்க சிஸ்டர் போறீங்க? உங்களை பார்க்க முடியலீங்களா சிஸ்டர்? எங்க சிஸ்டர் டைம் இருக்கு, டைமே இல்ல சிஸ்டர். டியூட்டிக்கு போறோம் வரோம், குடும்பம் வேற இருக்கு, பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க, ஹஸ்பண்ட் வேற வீட்டுல இருக்காரு, பர்மிஷன் வேற டியூட்டில கிடைக்க மாட்டேங்குது சிஸ்டர். எங்க சிஸ்டர் வர்றது நாங்க? சிஸ்டர், எல்லாருக்கும் ஹஸ்பண்ட், குடும்பம், குழந்தை எல்லாரும் இருக்காங்க. நேரம் இருக்கும்போது வாங்க, நம்ம எல்லாரும் குடும்பமா இருந்து ஜெபிப்போம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நீங்க ஆயத்தப்படுத்துங்க, உங்களோட கூடின கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு நீ கவலைனா இருன்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம அதுக்கு ஆயத்தமா இருக்கணும் இல்லைங்களா? ஒரு நிமிஷம் கேளுங்களேன். நீங்க முதல்ல ஆயத்தப்படுங்க, அப்புறம் ஆயத்தப்படுத்துங்க. எங்களை நாங்க ஆயத்தப்படுத்திக்கிறோம் முதல்ல. சிஸ்டர், நீதிமொழிகள் 8:34 இப்படியாய் சொல்லுகிறது சிஸ்டர், என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் வேதம் சொல்லுகிறாங்க. நீங்க அவனுடைய சமூகத்துல காத்திருக்கணும் சிஸ்டர். என்ன பண்றது, வேற வழியில் இதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்குடி. பாருடி, இவளுங்களுக்கு சொல்ல தாங்க முடியல. சரி, எங்க அம்மா காலத்துல இருந்து சொல்லிட்டுதான் இருக்கீங்க, ஏசு வராரு இன்னி வரைக்கும் யாருமே வரவே இல்லடி. அதை ஏன் சொல்றேன்? என் தாத்தா பாட்டி காலத்துல சொன்னாங்க, இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு, வந்துட்டு தான் இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, எங்க அப்பா அம்மா காலத்துல சொன்னாங்க, இதோ இயேசு வர்றாருன்னு, இன்னும் வரல. என்ன, என் காலத்துலயும்
இயேசு வர்றாருன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இன்னும் வந்த படல. ஒருவேளை கைட்டா நல்லா வளர்ந்து வருவாரோ, பாகையில வந்துட்டு இருப்பாரா இருக்கும். சிஸ்டர், கேலி கிண்டல் பண்ற நேரம் இல்ல சிஸ்டர். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. ஆமா தானே? நீங்க இந்த மாதிரி கேலி கிண்டல் பண்ணிட்டு இருந்தானா எப்படி சொல்லுங்க பாக்கலாம். இதோ சீக்கிரத்தில் வருகிறேன், இதோ சீக்கிரத்தில் வருகிறேன், அவர்களுக்குரிய கிரியைக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறது உங்க மேல எங்களுக்கு ஒரு அன்பும் அக்கறையும் இருக்கிறதுனாலதான் நாங்க சொல்றோம். நீங்க இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கீங்க. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய கிருபை உங்களோட இருக்கும் சிஸ்டர். ஹலோ, பேசி முடிச்சிட்டீங்களா? ஒரே ஒரு வார்த்தை வசனம் சொல்லிடுறேன். வேதம் அப்படியா சொல்லுகிறது. மத்தேயு 10:14 மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கன்னு வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியுமா மனுஷகுமாரன் வர நாள் சிஸ்டர், அவர் எப்ப வருவாரு, எப்படி வருவாருன்னு யாருக்குமே தெரியாது சிஸ்டர். நம்ம தான் ஆயத்தமா இருக்கணும் சிஸ்டர். நீ உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படணும் ஆண்டோடைய வசனம் நமக்கு சொல்லுது சிஸ்டர். சரிங்க சிஸ்டர், நாங்க ஆயத்தப்பட்டுக்கிறோம் சிஸ்டர். நீங்க முதல்ல ஆயத்தப்படுத்திக்கோங்க. எங்களுக்கு வேற வேலை எனக்கு இதாண்டி இந்த பக்கமே வர பிடிக்காதுடி. எப்ப பாரு மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. சமீபம் எங்க சமீபமா இருக்கிறதுன்னு தெரியவே இல்லை. எப்ப பாரு இவளுகளுக்கு அக்கப்போ தாங்க முடியலடா சாமி. வந்தமா, கொஞ்சம் இருந்து நம்ம மொபைல பார்த்தோமா, கொஞ்சம் சிரிச்சமா, 4 பேர்கிட்ட சந்தோஷமா இருந்தோமான்னு இல்லாம இவளுக வாங்க வாங்க சிஸ்டர், வாங்க சிஸ்டர் வாங்கன்னு சொல்றதுனால எங்களுக்கு இந்த பக்கம் வரதே பிடிக்கல. சரி, நீ கூப்பிட்டேன்னு நான் வந்தேன், வரியா? சரிடி, எனக்கு என்னடி தெரியும் இவளுங்க இப்படி எல்லாம் பண்ணுவாளுங்க. நம்ம சர்ச்சுக்கு தானடி வந்தோம். சரி விடுடி, அவளுங்க இருக்காளுங்க, அவளுக்கு வேற வேலை இல்ல. வாங்கடி, நம்ம போவோம். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. மறுபடியுமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என்னை தேடும் பொழுது அவங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டா ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு வந்து பாவத்தை மன்னித்து நம்மளுடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் ஆண்டவர் வார்த்தை கொடுத்திருக்காரு சிஸ்டர். நம்மளுடைய பாவங்கள் இதுவரைக்கும் நம்ம செஞ்ச பாவங்களை விட்டுட்டு இனியும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடணும். நம்ம ஆத்தும ஆதாயம் செய்யணும் சிஸ்டர். இனி வருகிற புதிய ஆண்டலையாவது நம்ம ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களா இருக்கணும் சிஸ்டர். ஒரு தீர்மானம் எடுக்கணும் சிஸ்டர். நாங்க ஆயத்தம் நாங்க வந்து ஆத்தும ஆதாயம் பண்றோம் சிஸ்டர். யாரு உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர் நாங்க பண்ணலன்னு? நம்ம பண்ணலையம்மா, நம்ம பண்றோம் தானே சிஸ்டர். நீங்க ஆத்தும ஆதாயம் எதுக்கு பண்றீங்க தெரியுமா? சினிமாக்கு போலாமா, பீச்சுக்கு போலாமான்னு கூட்டத்தை சேர்த்துட்டு இருக்கீங்க. நாங்க அந்த கூட்டத்தை சொல்லல சிஸ்டர். ஆண்டவருக்கு உகந்த காரியம் என்னமோ அதை நாங்க சொல்லுறோம். இருந்தாலும் உங்களை குறிச்சு எங்களுக்கு ரொம்ப பாரமா இருக்கு சிஸ்டர். எங்களால ஜெபிக்க தான் முடியும். வரும் நாட்கள் ஆண்டவர் நிச்சயம் உங்களை மாத்துவார். சரிங்களா? வாழ்த்துக்கள். நல்லபடியா முதல்ல உங்களை இயேசு மாத்துட்டு அப்புறம் எங்களை மாத்துட்டு அடி இவங்களுக்கு பண்ணிட்டு இருப்போம். சொன்னாங்களே, பாவம் பாவம் மன்னிப்பு, பாவம் மன்னிப்பு, பாவம் நம்ம ஏதோ பாவம் பண்றது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி பாவம் பண்ணாம என்ன மனம் திரும்பணும்னு சொல்றாங்க. முதல்ல அவளுங்க மனம் திரும்பி இருக்காளுங்களா? சரி, நீ வாடி ஜெபம் பண்ணுவோம் சிஸ்டர். ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றி நல்ல ஒரு சிஸ்டர் பாத்தீங்களா? அவங்களை நினைச்சா நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவங்களுக்காக நம்ம தான் சிஸ்டர் ஜெபிக்கணும். நம்மளும் ஜெபிக்கலன்னா அவங்களுக்கு யார் ஜெபிப்பாங்க? நம்ம மனசு பாரப்படணும். சரிங்களா? ஓகே சிஸ்டர், கண்டிப்பா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண ஆண்டவர் நிச்சயமாகவே பதில் கொடுப்பாரு சிஸ்டர். இந்த ஸ்தலத்துல செய்யப்படுகிற ஜெபத்துக்கு நம்முடைய கண்கள், அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்குன்னு வேதம் சொல்லுது. அதனால நம்ம ஒருக்கத்தோட ஜெபம் பண்ண ஆண்டவர் நிச்சயமா அற்புதத்தை செய்வாரு. வர நைட்டு பிரேயர் வச்சிருக்காங்க சிஸ்டர் நம்ம சபையில. சரிங்களா சிஸ்டர்? கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வாங்க சிஸ்டர். ஹலோ சிஸ்டர், பிரைஸ் லார்ட். நைட் பிரேயர் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு போலாம் சிஸ்டர். ஈவினிங் நேரத்துல வந்துருங்க. நம்ம போய் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு சர்ச்சுக்கு போலாம் வாடி, நைட் பிரேயர் சொல்லிருக்காங்க. சரியா? வாடி போவோம். நீங்க வந்துருடி. வரண்டி. நீ செய்ய வாடி போலாம் வா. சரிடி, கொஞ்சம் டயர்டா
இருக்கேன்டி, நான் உட்கார்ந்துக்கிறேன். ஹலோ ஹலோ, சகல பூமியின் குடிகளுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். இதோ மனவரனாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த பூமிக்கு வரப்போகிறார். விழித்திருங்கள், ஆயத்தப்படுங்கள். இதோ இயேசு கிறிஸ்து வருகிறார், வருகிறார், வருகிறார். என்ன யாரையும் காணோம்? எல்லாரும் இங்கதானே இருந்தாங்க, ஒருத்தரையும் காணுமே. எடி கிரேஸ், கிரேஸ் எழுந்தடி, தூங்காதடி, எழுந்தடி. பாருடி, யாரையும் காணோம். எல்லாம் இங்கதானடி இருந்தாங்க, ஒருத்தரையும் காணோம். பாருடி, அங்க பாருடி, ஒருத்தரும் இல்ல. எடி ஜெயா, என்ன பண்றடி? போடுடி, போடுடி. யாரும் காணோடி. நல்லா இருக்கனா? நம்ம கூட வந்தவங்க தான் எங்க பாருடி, யாரும் ஒருத்தரும் காணோம் சபையில. பாருடி, எங்க போனாங்கன்னு தெரியல. எங்க போய் பாருங்க? தேடுவாண்டி, ஒருவேளை அப்படி எங்கேயாவது சரி, போயிருக்காங்க. நீ அந்த பக்கம் போய் தேடு, நான் இந்த பக்கம் போய் தேடு. யூலா, யூலா, யூலா சிஸ்டர் எங்க இருக்கீங்க? பரிசுத்த மேரி, பரிசுத்த மேரி, எங்க இருக்கீங்க சிஸ்டர்? எடி யூலா, பரிசுத்த மேரி. எனக்கு ஒரே பயமா இருக்குடி, என்னடி பண்றது? ஒருத்தர் காணுங்க. சரி ஜெயா, ஒருத்தரையும் காணுடி. மனவளம் வந்திருப்பாரோ? தெரியலையேடி, ஒருவேளை வந்திருப்பாரோ, ஒருவேளை எடுத்து போகப்பட்டா, நாமளும் கைவிட பண்ணிடுமோடி. இங்க யாராச்சும் பாத்தீங்களா? வீடியோ பாத்தீங்களா யாராச்சும்? பாத்தீங்களா யாராவது? என்னடியா பண்றது இப்ப நம்ம? நாம தான் கைவிட பண்ணிடுமோடி. ஐயோ, நான் வேற மனுஷங்க நாளையாவது தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொன்னாங்க. நான் நல்லா சர்ச்சில் தூங்கினேடி, அசட்ட பண்ணிட்டேனேடி. இப்படி ஆமாண்டி, நானும் வந்து கீழ்படியாம போயிட்டேனேடி. நான் போன் பார்த்துட்டு உலக பிரகாரமா நான் செல்ஃபி எடுத்துட்டு இருந்துட்டேடி. ஐயோ, என்னடி பண்றது? ஐயையோ, அப்பவே அந்த பரிசுத்த மேரி சொன்னாலே மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு. நான் சர்ச்சுக்கு வந்து கேட்கவே இல்லையே. சர்ச்சுக்கு வருவேன், ஒரே மேக்கப்ல இருந்துட்டு உலக பிரகாரமான காரியங்களை, என்னோட சேவைகளை செயல்படுத்திட்டு இருந்துட்டு பாஸ்டர் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், மன திரும்புங்கள், மன திரும்புங்கள். வெளிப்படுத்தல் 22:12 சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைக்கு தக்கிற பலன் அவனோட கூட வரும்னு. நாங்க எல்லாருமே அலட்சியமா இருந்துட்டோமே. நாங்க உலக பிரகாரமான காரியங்களை செயல்படுத்தோமே. நாங்க அலட்சியமா இருந்துட்டோமே. எங்களோட கூட கூட்டி செல்லுங்க ஏசப்பா. நாங்க இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டோம் ஏசப்பா. நாங்க உலக சர்ச்சுக்கு வருவோம் ஏசப்பா. ஆண்டவரே, நாங்க உலக ப்ரே பண்ணுவோம் ஏசப்பா. ஏசப்பா, ஏசப்பா, நாங்க உங்களுக்கு கீழ்படியாம போயிட்டோம் ஆண்டவரே. நாங்க அசட்டை பண்ணிட்டோம் ஆண்டவரே. நாங்க அசட்டை பண்ணிட்டோம், உங்க வார்த்தையை அசட்டை பண்ணிட்டோம் ஆண்டவரே. போதகர் மூலமா பேசின வார்த்தைகளுக்கு கீழ்படியாம போயிட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு நீ மனிதர் மூலமா பேசின வார்த்தைகளை அப்பா ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்பா, அந்த வார்த்தைகளுக்கு நாங்க செவி கொடுக்காம போயிட்டோம்பா. எங்களை கைவிட்டுடாதீங்க. நீர் ஆண்டவரே மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க சொல்லப்பட்டிருக்கீங்க அப்பா. எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே எங்களை கைவிட்டுடாதீங்க ஆண்டவரே. ஒரு வாய்ப்பு ஆண்டவரே, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே. எடி கிரேஸ், எடி நம்ம அவ்வளவுதான்டி, நம்ம கைவிடப்பட்டுட்டோம்டி. இனி ஒண்ணும் நம்ம பண்ண முடியாதுடி. நம்மளோட வாய்ப்பெல்லாம் அவ்வளவுதான்டி. எத்தனையோ முறை ஆண்டவர் நமக்கு உணர்த்தினாரு, வாய்ப்புகளை கொடுத்தாருடி, எச்சரிப்பை கொடுத்தாருடி. நம்ம தாண்டி எதுவுமே வந்து எல்லாத்தையும் அலட்சியப்படுத்திட்டோம், உதாசீனப்படுத்திட்டோம்டி. செவி கொடுக்காம கீழ்படியாம நாம போயிட்டோம்டி. இனி அவ்வளவுதான். சகோதரனே,
நாங்க ஏசப்பாக்குள்ள பிரேயர் பண்ணாம நாங்க எங்களுக்குள்ள காரியங்களை நாங்க செய்தோம். சர்ச்சுக்கு வராம அலட்சியப்படுத்திக்கிட்டு மேக்கப்ல இது பண்ணிட்டு இருந்தோம். அதனால ஆண்டவர் இது வருவாரு. ஆனா வருகிற நாட்களை நம்ம அறியாம இருக்கிறோம். அவர் எப்ப வருவாருன்னு தெரியாது. இந்த நிமிஷம் கூட வரலாம். அதனால எல்லாருமே மனம் திரும்ப நான் கேட்டுக்கிறேன்.